இந்த குட்டி பொண்ணு கடையில் அவங்க அம்மா இல்லாதனால வர கஸ்டமருக்குலாம் மேஜிக் காமிச்சு விளாண்டுட்டு இருக்கா. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த ஒருத்தன் அந்த குட்டி பொண்ணு கையில இருக்க நூலை கட் பண்ணி விட்டுட்டு மேஜிக் ஒன்றும் சின்ன பசங்க விளாட்ற விளையாட்டு இல்லைன்னு சொல்றான். அந்த குட்டி பொண்ணுமே அவன் கிட்ட என்ன வேணும்னு கேட்க அவனுமே மொஜிட்டோ ஆர்டர் பண்ணிட்டு அவன் டேபிளுக்கு கொண்டு வர சொல்றான். அதுக்கு அந்த குட்டி பொண்ணு இங்க செல்ஃப் சர்வீஸ் தான் சொல்றா. அவனுமே அந்த குட்டி பொண்ணு கிட்ட நான் யாருன்னு தெரியுமான்னு கேட்க அந்த குட்டி பொண்ணு தெரியாதுன்னு சொல்ல அவங்க சாமி கிட்ட இருக்க விளக்கு அணைச்சு விட்டுட்டு நான் தான் கிரேட்டஸ்ட் மெஜிஷியன் சொல்றான். அதுக்கு அந்த குட்டி பொண்ணு நீங்க மெஜிஷியன் இல்ல அந்த அங்கிள் தான் மெஜிஷியன் சொல்லி அங்க இருக்க ஒரு டேபிள கை காமிக்கிறா. அவனுமே அது யாருன்னு பாக்குறதுக்காக டேபிள் பக்கத்துல போறான். அவன் ரெஸ்ட் ரூம் போயிருக்கனால அவனோட டேபிள்லயே உட்காந்துக்கிறான். அந்த குட்டி பொண்ணு மொஜிட்டோ கொண்டு வந்து கொடுக்க வரும்போது அவன் வேணும்னே சாசை தட்டி விட்டுட்டு அந்த குட்டி பொண்ணை துடைக்க சொல்றான். அந்த குட்டி பொண்ணுமே அந்த சாசை துடைக்க அவன் வேணும்னே மேஜிக் பண்ணி மறுபடியும் சாசை அந்த இடத்துல வர வச்சுட்டே இருக்கான். இதனால இந்த குட்டி பொண்ணுமே நீ ஏதோ பண்றீங்க நீங்களே துடைச்சுக்கணும்னு சொல்ல அவன் அந்த குட்டி பொண்ணு கையை பிடிச்சி இழுத்து நான் தான் கிரேட்டஸ்ட்ங்கிறது இப்போ அதை ஒத்துக்கிறியான்னு சொல்ல அந்த குட்டி பொண்ணு அங்க இருக்க ரெஸ்ட் ரூம் கை காமிச்சு அவர் தான் கிரேட்டஸ்ட்னு சொல்றா. இவனுமே அதை யாருன்னு பாக்குறதுக்காக ரெஸ்ட் ரூம் பக்கத்துல போய் நிக்க அவன் கையை மட்டும் வெளியே விட்டு சின்ன சின்ன மேஜிக்ல செஞ்சு காமிக்கிறான். இதை பார்த்த இவனுமே இந்த மாதிரி மேஜிக்லாம் நான் அசால்ட்டா பண்ணுவேன்னு சொல்லி சொல்றான். உள்ள இருக்கவனும் நீ பெரிய மேஜிக்கை பார்க்கணும்னா உள்ள வரணும்னு சொல்ல இவனுமே உள்ள போய் பார்க்கறான். பார்த்தா உள்ள யாருமே இல்ல. சோ இப்போ இவனுமே ஃபேஸ் வாஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபேஸ் வாஷ் பண்றான். பார்த்தா அடுத்த செகண்டே டாய்லெட்ல மூஞ்சி கழுவிட்டு இருக்கான். இப்போ மறுபடியும் எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்றான். பார்த்தா மறுபடியும் அதே மாதிரி தான் டாய்லெட்ல மூஞ்சி கழுவுறான். அது மட்டும் இல்லாம குப்பத்தொட்டியில டிஷ்யூ பேப்பரை போட்டுட்டு பார்க்கறான். பார்த்தா அவனோட கேப் கீழே இருக்கு, குப்பத்தொட்டி இவனோட தலையில இருக்கு. பார்த்து இவனுமே பயந்து போய் கதவு நீக்கலான்னு போறான். பார்த்தா கதவுமே லாக் ஆயிருக்கு. கரெக்டா கரண்டுமே கட்டாயி ஆன் ஆகுது. பார்த்தா இவனுக்கு யாரோ ஜோக்கர் வேஷம் போட்டு விட்டுருக்காங்க. அப்படியே அங்க இருக்க செவரெல்லாம் பக்கத்துல வர ஆரம்பிக்க இவனுமே முட்டி போட்டு அந்த குட்டி பொண்ணு கிட்ட நடந்துக்கிட்டது தப்புதான் சொல்லி மன்னிப்பு கேட்கறான். இப்போ அடுத்த செகண்ட் எல்லாமே நார்மல் ஆகி டோர் ஓபன் ஆக இவனுமே வெளியே வந்துடுறான். அப்ப அந்த குட்டி பொண்ணு கிட்ட யார்தான் அந்த மெஜிஷியன் சொல்லி கேட்க அந்த குட்டி பொண்ணு அங்க இருக்க கிருஷ்ண சுவாமியை காமிக்குது. அப்ப அவனுமே அந்த குட்டி பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அந்த இடத்த விட்டே கிளம்பிடுறான்.